Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் போட்டிருக்க வீடியோ வந்து என்னோட 600வது வீடியோ. ஸோ நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 600 வீடியோ வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ நிறைய ரெசிபீஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம போட்ட கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கீங்க. நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப கேரிங்கான கமெண்ட் எல்லாம் தரீங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவுமே தொடர்ந்து கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மீனெல்லாம் வந்து வாங்கிட்டோம், அதிகமான குவான்டிட்டியில் வாங்கிட்டோன்னா அதை எப்படி வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதாவது ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு திக்கான புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது 3த்தையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வந்து வச்சு இந்த மீனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் 2 நாள் வரைக்குமே நீங்கள் வச்சு சமைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் கெட்டே போகாது. இந்த டிப்பு எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுற டிப்பு. அம்மா கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். இதை வந்து வேக வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு வைக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்து நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் புளி மட்டும் சேர்க்காம மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் குழம்பு வச்சிடலாம். ஸோ நம்ம உப்பும் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ குழம்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. செகண்ட் டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வத்தல் எல்லாமே வந்து ஆயிலில் தானே ஃப்ரை பண்ணுவோம். ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஆயில் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும், ஆயில் வந்து சாப்பிட மாட்டேன், ஆயிலில் பொரிச்சது எதுவும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் இன்றைக்கி வந்து அரிசி சேர்த்துக்க போகிறேன். அரிசி வந்து சூடானதுக்கு பிறகு அதில் போட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வத்தலை வந்து பொரிக்க போகிறோம், அதாவது ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து நீங்கள் உப்பில் கூட ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் வந்து உப்பில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உப்பு வந்து அந்த வத்தலில் எப்படியாச்சும் இறங்கும். ஸோ அது வந்து இன்னொரு கெடுதலை வந்து கொண்டு வந்துடும். ஸோ அதனால் உப்பில் நான் வந்து சேர்த்துக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து அரிசி வந்து சேர்த்துருக்கேன். அரிசி வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. அரிசி வந்து லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வத்தலை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஆயில் வந்து நமக்கு சேராமையும் இருக்கும். நல்ல ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதுவே வந்து வத்தல் வந்து சூப்பராக ரெடியாகி வர்றது நல்லா தெரியுது பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அரிசியும் வந்து தீஞ்சு போகலை, சூப்பராக அரிசியும் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஸோ வத்தல் பொரிச்சிட்டோம். அப்போ இந்த அரிசி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் உளுந்து தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவில் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு கொஞ்சமாக சர்க்கரை, அதாவது ஒயிட் சுகர் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு நீங்கள் பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெறும் பேனில் நம்ம எப்படி அப்பளம் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரவுண்ட் அப்பளம். நான் வந்து சின்னதாக இந்த மாதிரி 4 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். தவா வந்து நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயில் சேர்த்துக்கக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்து வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பளம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மொறுன்னு இருக்கும். ஸோ நம்ம ஆயிலும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாங்க. பாருங்கள் எவ்வளோ தூளாக உடஞ்சி போச்சுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பு. அடுத்து 4th டிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம வந்து நூலில் ஊசி கோர்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் அந்த ஊசியோட நம்ம வந்து போராட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த முனையில் வந்து அடித்து விட்டுக்கோங்க. இந்த நூலில் ஒரு செகண்டில் அது வந்து நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக வந்து அந்த ஊசியில் வந்து கோத்துடலாம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சு போயிடும் நமக்கு வேலை. ஒரு தடவையும் நீங்கள் வந்து நூல் கோர்க்கும்போது இந்த மாதிரி டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து கோர்த்துடலாங்க.
ஃபிஃப்த்து டிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மூடியெலாம் போட்டு வைப்போம்ல, இந்த மூடியை வந்து நம்ம எங்கே எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தலைவலி. அடுப்பு பக்கத்தில், இல்லை அடுப்பு மேலே, இல்லை அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வச்சா கூட கீழெல்லாம் தண்ணி சிந்தி அந்த இடமே வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். குழம்பு மூடி வச்சுட்டு நம்ம திறந்து கீழே வச்சோம் அப்படின்னாலும் அந்த இடம்லாம் குழம்பு வந்து இதுவாகிடும். ஸோ அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக சூப்பரான ஒரு டிப்பு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி டபுள் சைடு டேப்பு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளிப்பில் வந்து நம்ம அந்த டபுள் சைடு டேப்பு வந்து ஒட்டிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பின்னை மட்டும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்மளோட மூடியோட சைஸோட ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை நம்மளோட வாலில் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாதம் வைக்கிற மூடி, குழம்பு வைக்கிற மூடி, பொரியல் வைக்கிற மூடி அப்படின்னு இருந்ததுன்னா கூட இந்த வாலில் வந்து அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2-3 கிளிப்பு மட்டும் நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மூடி எடுத்து வைக்கும்போது அழகாக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. கீழே வந்து விழவே விழாது. கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் அந்த பின்னை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடுத்து நம்ம அந்த மூடியை அழகாக வந்து அதில் செட் பண்ணிடலாம். ஃபிஃப்த்து டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹட்சனோட ஜூஸ் வாங்கின பாட்டில். இது வந்து ஒரு 4-5 பாட்டில் எங்கிட்ட இருந்துச்சு வீட்டில். ஸோ அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற கவரை மட்டும் நான் அந்த மாதிரி தனியாக எடுத்து விட்டுடலாம். அந்த பாட்டிலுக்கு வந்து கலர் எதுவுமே நான் பண்ணலை. ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒயிட் கலரில் அதுவே வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த டிசைனும் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்ததுனால நான் கட் பண்ணலை. மேலே மட்டும் இந்த அளவுக்கு நான் வந்து 2 பாட்டிலையும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸில் இருந்து தனியாக கலண்டு வந்த பட்டன் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து இப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டபுள் சைடு டேப் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன பீஸாக வந்து நான் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 பாக்ஸ்லையும் இந்த மாதிரி நம்ம வச்சு ஒட்டிக்கலாங்க அந்த பட்டனில் ப்ரெஸ் பண்ணி. அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம 2 டப்பாலையும் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் பாத்ரூமில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் வந்து போட்டு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதை வந்து டேபிளில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பென்னு, உங்களோட க்ரீம், மேக்கப் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இதை கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த 2 டப்பாக்குமே நான் அந்த பட்டன் வந்து ஒட்டி விட்டுட்டேன். அந்த டப்பா வந்து பார்த்திங்கன்னா Black and Whiteல இருக்கிறதுனால, கீழே இருக்கிற பாக்ஸு Black and White அப்படிங்கிறதுனால அதுக்கு நம்ம எந்த கலரும் வந்து பண்ண தேவையில்லை. பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக அதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு துண்டு டபுள் சைடு டேப்பை வந்து எடுத்துக்கிட்டு அதோட பின் பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து எங்கே ஒட்டலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கிச்சனில் பண்ணலாம், ஹாலில் பண்ணலாம், இல்லை உங்கள் ரூமில் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து பாருங்கள் Black and Whiteல ரொம்ப சூப்பராக இருக்குது. என்கிட்ட ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி விடுறேன். கிச்சன் வாலில் வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஐடியாஸ்லாம் நீங்கள் வந்து கிச்சனில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நான் வந்து இன்றைக்கி டேப் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்ததுன்னா கூட அந்த கம் கூட போட்டு சூப்பராக ஒட்டிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் நிறைய பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணினதுக்கப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லையும் வந்து இந்த அளவுக்கு வந்து கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசராக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். எங்கே அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பீஸாக முன்னாடி பக்கத்தில் இருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எடுத்துகிட்டு பின்பக்கம் வந்து 3 டபுள் சைடு டேப் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து என்கிட்ட வேஸ்ட்டாக போன சின்னதாக ஒரு குட்டி நெக்லஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து தூக்கி போடுறதான் செயின் வந்து கருப்பாயிடுச்சு.
முன்னாடி இருக்கிறது மட்டும் அந்த ஸ்டோன் ஒர்க் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் நான் அதை வந்து தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் நம்ம வீட்டில் நிறைய நம்ம வச்சுருப்போம். முன்னாடி வந்து 2 பக்கமும் குட்டி குட்டியாக டபுள் சைடு டேப்பு போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கு மேலே வந்து இந்த செயினை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம டிவி பக்கத்தில் வந்து ரிமோட் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டராக வந்து மாட்டிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஏசி ரிமோட்டு, அதுக்கப்புறம் டிவி ரிமோட் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அவசரத்துக்கு வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். டிவி பக்கத்துலையும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தூங்கும்போது உங்கள் கட்டில் பக்கத்தில் கூட நீங்கள் இதை வந்து செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 8th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து எப்படி நம்ம வீட்டில் வளர்க்குறது. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி கூட எனக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஷாலு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட கமெண்ட் வந்து நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. அதனால அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து வளர்த்துடலாம். இதுக்கு வந்து நமக்கு சன்லைட் எதுவும் தேவைப்படாது. அதனால தான் நம்ம மணி பிளான்ட்டை வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சு வளர்க்குறோம். ஸோ இந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மண்ணில் வச்சிங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக வரும். ஈஸியாக வந்து இந்த மணி பிளான்ட் வந்து வளர்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரெகுலராக ஊற்றணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்தது தான். நம்ம வந்து செடியிலேருந்து கட் பண்ணும்போது அந்த குட்டி குட்டியாக வந்து வேர் விட்டுருக்கும் பாருங்கள் நடுவில். அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி விட்டுருக்கு பார்த்திங்களா, அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த ஸ்டெம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அதுதான். அதை வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் கட்டிங் போட்டுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் தண்ணியில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாளைக்குள்ளே ரொம்ப சூப்பராக அது வந்து வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி தான் நான் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு ஒரு 4 வருஷமாக நான் வந்து வளர்த்துட்ருக்கேன். ஸோ நிறைய வந்து வெளியில் செடியில் இருக்குது. நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்கிறது மட்டும் காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இதுவும் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தது தான். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டப்பா, அப்படி இல்லைன்னா டீ கப்பு, உடஞ்சி போன டீ கப்பு, அதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி அழகாக மணி பிளான்ட் வந்து வச்சு வளர்க்கலாங்க. தண்ணியிலையும் வச்சு வளர்க்கலாம். எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வளரும். அதே மாதிரி மண்ணுலையும் வந்து வச்சு வளர்க்கலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.